நிச்சயமாக பாலாஜி, சென்னை திருவொற்றியூரில் ரியல் எஸ்டேட் அதிபரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் முன்னாள் திமுக எம்எல்ஏ மகனும் திமுக வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மணிகண்டன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வடசென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலை மஸ்தான் கோயில் தெரு பகுதியில் கேஜி பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனம் சார்பில் சென்னை பெருநகர மாநகராட்சியிடம் அனுமதி பெற்று அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்காக வேலை செய்து வருகின்றனர். அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பணிகள் நடைபெற வரும் இடத்தில் தற்போதைய பெண் மாமன்ற உறுப்பினரின் மகனும் அதாவது மறைந்த முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டி.சி. விஜயன் அவர்களுடைய மகனுமான மணிகண்டன் தற்போது திமுகவில் 8வது வட்ட செயலாளராக இருக்கிறார். அதாவது அடியாட்களுடன் அழைத்து அடிக்கடி வேலை செய்யும் ஆட்களை மிரட்டுவதாகவும் 20 லட்சம் வரை பணம் கொடுத்தால் மட்டுமே இந்த பிரச்சனை இல்லாமல் வேலை செய்ய அனுமதி தருவேன் என்ற மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த அந்த நிறுவனத்தின் மேலாளர் மாதவன் ராஜர் என்பவர் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் தற்போது மணிகண்டனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மணிகண்டன் என்பவர் 8வது வட்ட செயலாளராகவும் அவரது அம்மா 8வது வட்ட மாமன்ற உறுப்பினராகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டிய திமுக வட்ட செயலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் திருவொற்றியூர் பகுதியில் உள்ள திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலாஜி, சென்னை திருவொற்றியூரில் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் முன்னாள் எம்எல்ஏவின் மகன் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கியதை கேட்டும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.